வெல்கம் டு மேக்ஸ் அண்ட் செகண்ட்ஸ். நம்ம பார்க்க போகிறது வந்து கிவன் நம்பரோட ஸ்கொயர் ரூட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஷார்ட்டஸ்ட் ட்ரிக் பார்க்க போகிறோம். ஃபார் தட் எனக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கு வந்து யூனிட் டிஜிட் என்ன இருக்குன்னு தெரியணும். அதே மாதிரி ஒரு கொடுத்துருக்க கிவன் நம்பர் லார்ஜஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன இருக்குன்றது தெரியணும். பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து 9 இருக்குது. ஸோ ஒரு நம்பர் வந்து 9 இருக்கணும்னா அதோட யூனிட் டிஜிட் வந்து அதாவது 9 ஸ்கொயருக்கு வந்து யூனிட் டிஜிட் எப்போ போகிறோம்னா 3 ஸ்கொயர் பண்ணுறப்ப 9 வரும், 7 ஸ்கொயர் பண்ணுறப்ப 9 வரும். ஸோ இந்த நம்பருக்கு யூனிட் டிஜிட் எய்தர் 3 இருக்கலாம் இல்லைன்னா 7 இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் இருக்க 2 டிஜிட்டாக நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம் இல்லையா. ஸோ 28 இதில் இருக்க லார்ஜஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 28க்குள்ளே இருக்க லார்ஜஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 25. அதனால் 10th டிஜிட் வந்து 5 வரும். ஸோ இப்போ இந்த 10th டிஜிட்டை பொறுத்து நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 5க்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்க்கணும் எப்பயும். ஸோ 5 × 6 30. அந்த 30யை விட இந்த நம்பர் கிவன் நம்பர் வந்து ஸ்மாலஸ்ட்டாக இருந்தால் இதில் இருக்கிறதுல யூனிட் டிஜிட் வந்து சின்னதை எழுதணும். இன்கேஸ் 30 விட இந்த நம்பர் வந்து பெருசாக இருந்தால் பெரிய நம்பர் எழுதணும். ஸோ எனக்கு இன்னும் 30 விட கம்மியாக இருக்குது, அதனால் இங்கே வந்து 53 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சிமிலர்லி இங்கே வந்து 49 இருக்குது. ஸோ எய்தர் 3 ஆர் 7. ஸோ நெக்ஸ்ட்டு 32ல் இருக்க லார்ஜஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வந்து 25 தான். ஸோ இங்கே 5 6 ஆர் 32 இருக்குது. ஸோ இங்கே ஆன்சர் வந்து 57. நெக்ஸ்ட் கன்சிடர் 7056. ஸோ 6 இருக்குது. அப்போ யூனிட் டிஜிட், அப்போ எனக்கு யூனிட் டிஜிட் வந்து என்னென்னலாம் இருக்கலாம்னா எய்தர் 4 இருக்கலாம் இல்லாட்டினா 6 இருக்க முடியும். நெக்ஸ்ட் இதில் இருக்க பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன 8 8 ஆர் 64. ஸோ இங்கே வந்து யூனிட் டிஜிட் வந்து 8 வரும். அப்புறமா 8 × 9 72 வரும். இங்கே வந்து 70 இருக்குது. ஸோ இங்கே வந்து 4 தான் ஆன்சர். ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் வந்து 84. தேங்க்யூ.